இந்த மாதிரியான பர்த்டேக்கு எப்படி நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் முழுசாக மணிக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் கூட ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சேனல் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? நீங்கள் கலெக்ஷன் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கணும். கலெக்ஷன் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்களுக்கு என்னோட டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன். வேணுங்கிற டெலிகிராம் ஜாயின் பண்ணிட்டு கலெக்ஷன் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களை இந்த பேஜ் கொண்டு வந்துடும். ஓகேங்களா? இந்த பேஜுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணதுக்கப்புறம் QR கோட் கொடுத்துருக்கேன். QR கோடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட கூகுள் லென்ஸில் சர்ச் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் லிங்க்குள்ளே போய்க்கலாம். அப்படி இல்லைனா கீழே ப்ராஜெக்ட் லிங்க் அப்படின்னு கொடுத்துருக்கோம். பார்த்தீங்களா? இதில் டவுன்லோடுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களை வந்து அலெக்ஷன் ஆப் கொண்டு வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இம்போர்ட் கிராஃப்னு கிளிக் பண்ணுங்கள். இம்போர்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் லோடிங் ஆகும். அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கேட்கும் மேலே அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இதில் கண்டினியூ டு டைம் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இந்த மாதிரி உள்ள வந்துடும். ஓகேங்களா? இதில் இந்த சதுரமாக ஒரு ஐக்கான் பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? இதை கிளிக் பண்ணிட்டு இதில் இந்த வீடியோ ஐக்கான் பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் நம்மளோட வீடியோ சைஸ் என்ன சைஸோ அது வந்துடும். ஓகேங்களா? அப்படி இல்லை உங்களுக்கு வீடியோ சைஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் இந்த செட்டிங் ஐக்கான் பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ண அப்புறம் வீடியோ உங்களுக்கு என்ன சைஸில் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் வீடியோ சைஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா டோட்டலாக மோஸ்ட்லி நிறைய சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்படி இல்லைனா விட்டுங்க. வீடியோ சைஸ்லேயே இருக்கட்டும், 16:9 இருக்கட்டும். வீடியோ மூவ் பண்ணுங்கள். லைட்டாக டைம் இல்லை மூவ் பண்ண அப்புறம் கீழே நல்லா ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவும் கொடுத்துருக்கிறேன். அந்த ஒவ்வொரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் கலர் ஃபிலிங் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஸ்டார் ஐக்கான் கொடுத்துருங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் உங்களோட ஃபோட்டோவை பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது எப்படின்னா பிக்சர் அப்ளிகேஷன் போய்ட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் நீங்கள் எந்த ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண போறீங்களோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் ஃபஸ்ட் இருக்கிற ஃபோட்டோக்கு இந்த ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபோட்டோ வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இதே மாதிரி தான் இதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைம் இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபோட்டோ வரும். இந்த ஃபோட்டோவும் அதே மாதிரி தான் மேலே இருக்குங்களா? நெக்ஸ்ட் ஃபோட்டோ அதே மாதிரி தான் கலர் ஆப்ஷனுக்குள்ள போய்ட்டு ஸ்டார் ஐக்கான் கிளிக் பண்ணி ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுங்கள். அப்படி டைமில் மூவ் பண்ணி லெட்டர்ஸ் இருக்குங்களா? இந்த ஒரு நம்மளோட ஃபோட்டோ பின்னாடி வர லெட்டர்ஸும் அதே மாதிரி தான் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன உங்களோட நேமோ அதை டைப் பண்ணிக்கோங்க இதில். ஓகேங்களா? டைப் பண்ணதுக்கு பேக் வந்துக்கோங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு லெட்டரும் கிளிக் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடிச்சதுக்கப்புறம் பின்னாடி நேம் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது. ஃபோட்டோ கிளிக் பண்ணி கலர் ஆப்ஷனுக்குள்ள போய்ட்டு அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது மாதிரி பேக்ரவுண்ட் டெக்ஸ்ட் இருக்குங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பார்த்தீங்கன்னா இதான் பேக்ரவுண்ட் இமேஜ் டெக்ஸ்ட்டோட இமேஜ். அதை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் அப்படி கிளிக் பண்ணி நேம் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீடியோ ஒரு திருப்பி ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ கரெக்டாக நம்மளோட ஃபோட்டோ கரெக்டாக எடிட் பண்ணிருக்குமான்னு தெரியும். ஓகேங்களா? அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மேலே எக்ஸ்போர்ட்டிங் ஆப்ஷன்